ஆக்கும் புழுக்கொடியலாக்கும் அப்படி கொத்த ஒரு வல்லமை உள்ள பிள்ளையை தான் நான் வச்சிருக்கிறேன். நீங்க வேலைக்கு வச்சுக்கிறீங்க என்னன்னு சொல்றது? பாம்பு முறை தோல்மே கிடக்கு பாம்பு கிடக்கு பார்க்க வீடியோ செய்யறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது வந்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்கிறா, ஞாயிறு ஓய்வு நாள் வீட்டில் நிற்கிறேன்னு சொல்லி. ஆனால் வீட்டில் அதை விட பெரிய வேலை அவங்களுக்கு நெஞ்சிலேருந்து எல்லாம் பயிரிலேருந்து எல்லாம் நோவுற அளவையில் நீங்கள் விடிஞ்சதுலேருந்தே செய்து கொண்டு இருந்ததான் வேலை. பார்த்தீங்கன்னா சொன்னால் வேலை செஞ்சோன்றக்கு தான் ஒரு வடி ஒன்று வந்துச்சுது. அப்போ என்ன வடி எடுத்துன்னு பார்த்தால் பொச்சு எடுக்கிறதுக்கு வராங்க. அப்போ தான் கேட்டிருந்தேன், பொச்சு வந்து என்ன கிலோ கணக்கில் எடுப்பீங்களான்னு கேட்டேன். இல்லையா, பொச்சு வந்து ஒரு பொச்சு அதாச்சும் வந்து கோர்வையை அரிச்சிருந்தா 4 ரூபா அப்படி எடுக்க வேணுமா? உள்ள விடுங்க உள்ள விடுங்க. பொச்சு மட்டும் என்ன தேவை கெடுக்குறீங்க? ரொம்ப அடிக்கிறேங்க. கூடை அதே கூடையும் கொண்டு தெரியுது. மற்றது 2 கணக்கு எடுக்கிறீங்க. சரி. இது எங்கே இருக்குது எங்கொண்ட இது ஜாட்? ஒரு 2 இடங்கள்ல என் கையை வச்சுதுன்ட்டு கிடந்து குத்தியும் விட்டுரும். சரியா கண்ட்ரி பேலன் சரி ஆட்டு சரியா பொஜிக்க இருக்குமேண்ணே. நீங்கள் கை க்ளோஸ் விடணும் போட செய்யமையில என்ன சொல்கிறது தான். இதை போட்டு கொட்டி காய போட்டு திருப்பி நிறையா போட்டு கரும்பேல அடிக்க மிஷினில் விட்டு அடிக்கிறது. வீடியோ செய்கிறீங்க. ₹50 சிலட்டே கறி அது மட்டும் நீங்களே செய்கிறீங்க. இப்படியே வீடு ஒரு டைம் கேட்டு எடுக்கிறேன். நீங்கள் மெயினாகவே இந்த வேலை தானோ தம்பி? இல்லை உங்களுக்கு ஜாட்டில் கணக்க பேர் வேலைக்கு நிற்கிறேன். இது ஆம்பளையில் செய்கிற என்ன பொம்பளை இல்லை இந்த வேலையை தான் செய்கிறதுல ஒரு சாவச்சேரிக்கு ஒரு அக்கா கை போகணுன்னு சொல்லி சொன்னோம். அதான் என்னண்டு இல்லை மிஷினுக்குள்ள அவள் கையை வச்சுட்டேன்னு சொல்லி கை அப்படி தொண்டா வெட்டுப்பட்டுன்னு சொன்னவன். அப்படியே மிஷின்
கிலோ 2000 பொச்சு 1 கிலோ 2000 சிரட்டை 2700 ஓ 1 கிலோ 2700 இது கூடியால 100 சிரட்டை கிலோவாண்ண கிலோ 50 கிடந்தா கொடுத்து நான் எடுக்கிறது நீங்கள் எடுக்கிற இல்லையா ஓகே வருவாங்க இப்போ பின்னால் வராங்க பின்னால் வாராங்களாம் இல்லை வாராங்களாம் வருவாங்க இப்போ பீக்கர் போட்டு சிரட்டை இது இந்த தும்பு கட்டை அதுகளுக்கு தானே என்ன கயிறு தும்பு அளவு அதை நம்ம வீட்டுக்கு போய் விடுறீங்க தன்னை விடட்டும் பிரச்சனை இல்லை இப்படியே தெரியணுமே நான் ஒரு இடமா என்ன கேட்டுக்கொண்டு ஊடா புக்கும் ஊடா செய்யா 3 நாள் கூட என்ன கிடக்கலாம் கொடுத்துட்டேன் எரிச்சு போன அதான் தெரியாதான் எல்லாருக்கும் போச்சு எடுக்கணும் இங்கே எங்கிட்ட விட்டையும் அப்படி தான் வாசி அடிச்சிட்டேன் நான் கிடந்தது 3 நாள் கூட என்ன அடிக்கிறேன் சாட்டு போனேன் தண்ணியில் ஆ சாட்டு போடணும் கொஞ்சம் எரிச்சு போடணும் அதுக்கான மீனை கேட்டால் ஒரு வீடா 2 கூடியாக எடுத்து கொண்டு போனால் தான் இல்லை அவன் ஒரு வீடா நீங்களும் அங்கே ஜாட்லான் வேலையோ இல்லாட்டி இதுக்கு ஏற்றுறது ஓகே அவரை விடுங்க அவருக்கு பிரச்சனை அவருக்கு வெளிநாடு ஆகல எங்களுக்கு ஆகல ம் அப்படியே இந்த வயசில் கஷ்டப்படுறாங்க எனக்கு அப்படி இல்லை ஏண்ணே பூச்சி பூச்சி வரணும் இதில் போட்டு கொடு வேணும் குண்டு இது சரியா பிடிச்ச ஒரு பிடிச்சி பிடிச்சி உழப்பு போட்டு சாகுது ஈரம் என்ன முதாட்டா மிச்சம் பண்ணாரு என்னண்டு என்ன முதாட்டா மிச்சம் பண்ணாரு கொடுக்கானுள்ளதோல் நிற்கும் கவனம் என்ன தலையில் இறக்கி விட்டுரும் உடுப்பில் ஊற்ற சொல்லலாம் சரியா இதை கொண்டு ஒன்று தான் பறைக்க போகணுமே டிப் பண்ணுறேன்டா சுவமே நீங்கள் அடிக்க அப்படி இல்லையானே இப்போ என்ன கடல் தொழில் இல்லையண்டோடைய இறங்கிட்டீங்களா கடல் தொழில் இல்லையண்டோடைய இறங்கிட்டீங்களா ம் போகிற இல்லையா 5 கோடி ஓகே மேலே வந்து என்னென்னு சொல்கிறது தம்பியை பாருங்க இப்போதைய காலத்து படியெல்லாம் வந்து வெக்கப்படுவாங்க தொழில் அது இதுன்னு சொல்லி எந்த விதமான இதுவும் இல்லை இப்படித்தான் பிள்ளைகள் இருக்க வேணும் ஒரு தொழில் ரீதியாக ஒரு போச்சு இல்லை மணிக்கு 5 கூட போச்சு என்ன ஒரு கூட 100 பட்டி 5 கூட 500 தந்திருக்கிறேன். அதில் நான் அப்போ மீதி டியூஷன் ஃபீஸுக்கு கட்டுவேன். நாளைக்கு 600 அம்மா தந்து விடுவா, 500 சேர்த்து காட்டில் பதிப்பேன். அப்போ 1100 வந்துடும். அப்போ உனக்கு டியூஷன் காசுக்கு ஓகே. அப்போ கொண்டு வை கொண்டு
இப்போ ஜனவரி 3200 கட்டினேன். ஏனெண்டா அது சென்னை 5 ரூபா ஃபீஸுக்கு இல்லை, பேப்பர் கிளாஸ். அப்படி இல்லையா இருந்தால் கூட கொண்டு வரணும். ஒரு கூட வந்து 100 ரூபா படி. அப்போ என்னோட இதில் வந்து நிறைய பொச்சு கிடந்த. அப்போ சர்மி அப்போ நாங்கள் இனிமேல் என்ன செய்வோம்னா கோர்வையை உழைக்கிறதுக்கு அந்த மற்ற இதுக்கு இந்த இது இருக்குது அந்த அதை அப்படியே கோர்வையாயிரும். அதென்ன லாபம் இல்லை நாங்கள் அப்படி கொடுக்குறது. அப்போ இதில் வந்து கிடந்தது கணக்கு பச்சு கிடந்தது. அப்போ அதுதான் கணக்கு இருந்துச்சு. அப்போ சர்மின்னு சொல்லி கொண்டு வந்தது. இது வந்து வேறு ஆக்களுக்கு இல்லைன்னா நாங்கள் வந்து எரிக்கிறோம். நாங்கள் என்ன போட்டு கொளுத்து என்ன நுழாம்போதுக்கா கூடு காட்டி தான்றது. இதை நாங்கள் இப்போ என்ன செய்ய போறோம்னா அந்த உதுவல் இருக்குல்ல அந்த கோம்பு இலை உதுவலை 2 வெட்டி போட்டு காய விட்டுட்டு தூக்கி கொளுத்தி விடுங்க. 2 வெட்டி போட்டு காய விட்டு கொளுத்தி விடுறது. அதுதான் அது கோம்பு இலை இல்லை கிடாந்து புறாவில் விதான்ட்டோம். காலமபடியே பூங்கொண்டலுக்கு தண்ணி விட்டு கொண்டிக்க சுக்கு வந்தான். சுக்கு விட்ட கொடுத்து விட்டான் பூங்கொண்டுக்கு தண்ணியை விட்டு கொண்டுறேன்னு சொல்லி அதேமாதிரி சுக்குவும் விட்டு கொண்டு வந்துட்டு அப்போ பொச்சு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. உண்மையிலேயே வந்து பெண்களுக்கு வேலை பொம்பளைகளுக்கு வந்து வேலையில் வந்து அதில் நிறைய கொடுக்குறாங்களே. என்ன பொச்சு ஜாட் இருக்குது, அந்த ஜாட்டில் தும்பு அதாச்சும் இந்த தும்பு தடி செய்கிறது, கயிறு இழைக்கிறது, மற்றது வந்து பெட்டு விளக்கு செய்கிற தும்பு விளக்கு எல்லாமே வந்து அந்த வகையில் அப்படி அதுகளுக்கு எடுத்து கொண்டிருக்காங்களே. பார்த்தேன் இப்போ கஞ்சல் குப்பை இருந்தாலும் எல்லாத்தையும் காசு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிரட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கிலோ சிரட்டை வந்து 50 ரூபாவாம். அதுவும் எடுத்து கொண்டிருக்காங்க. அந்த சிரட்டை தான் வந்து சலூன்ன்றன். அந்த சிரட்டை வந்து கரியாக போகுது. அண்டு லோன்ட்ரிக்கு பார்த்தா லோன்ட்ரிக்கு நகை கடையிலேயும் அந்த இதுகள் கரியாக வரும். மற்றது வந்து இப்போ நான் நினைக்கிறேன் இந்த நாங்கள் எங்கள் சிக்கன் அதில் சுடுவோமே சிக்கன் அந்த இது என்ன அந்த கறி அது அந்த கறியில தான் அதை வந்து செய்கிறாங்கன்றதை சிக்கனுக்கு பயம் சிக்கனுக்கு அதுக்கு செய்கிறாங்கன்றதை நினைக்கிறேன். இப்படி அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே. அதே மாதிரி அங்கால ஒரு சைடில் உள்ள குப்பையாக கிடக்கு அதே முறைக்கா ஃபுல்லாக க்ளீன் பண்ணணுமன்றது. அந்த நெட்டையும் தட்டி விடுங்க அதுகளுக்காக திருப்பி வருது கோழி வரட்டுமா. அப்போ இனி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாத்தி அதாச்சும் நாங்கள் வந்து பாத்தி போட்டதை வந்து ஒரு வீடியோவாக போட்டுருந்தேன். மாசி மாதம் ஆகிட்டுன்னு சொன்னாலே பாத்தி எல்லாத்த விட்டையும் கிழங்கு பொடி கட்டி புழுக்கொடியல்ல இருந்து ஒடியல்ல இருந்து காய போட்டிருப்பினவே. நான் நான் முந்தைய காலம் படிச்சுட்டு வரைக்க எல்லாத்த வீட்லேயும் கொடியில் வந்து பார்த்தா உடுப்பு இருக்கிறதுக்கு பார்த்தா கிழங்கு கொண்டு இருக்கும் பனங்கிழங்கு. அதில் சில வழியில் எடுத்து சாப்பிட்றதான். சில ராட்டியம் வீட்டை போனால் அதில் கொடியிலேருந்து பிடுங்கி எடுத்து அரை பச்சையில் சாப்பிடுவோம். காஞ்சொன்றிருக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் தான். நான் அந்த கிழங்கை கிண்டி கொடுத்தா சருமி அதை எப்படி ஆக்குமுண்டு. நான் கிழங்காக்கி கொடுத்தா சருமி மாவாக்கும் இல்லை ஒடியலாக்கும் புழுக்கொடியலாக்கும். அப்படி கொத்த ஒரு வல்லமை உள்ள பிள்ளையை தான் நான் வச்சிருக்கிறேன். நீங்கள் வேலைக்கு வச்சுக்கிறீங்க என்னென்னு சொல்கிறது. நான் ஒரு வேலியில் கத்தியண்டா வேலியை பிடுங்கி வைக்கிற மாதிரி தான் சருமி. அப்படி இருக்கிறது தான் இன்றைக்கு இப்படி இருக்கிறேன். இதான் உண்மை. சரி, அப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி வந்து பாத்தியை வந்து கிண்ட போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு தர பெரிய சப்போர்ட்டாக அமையும்னு சொல்லிக்கொண்டு பாத்தி எப்படி கிண்டுறதுன்றது தான் உங்களுக்கு காட்டையில் எனக்கே தெரியாது. அதனால 2 தான் கிண்டியே பார்க்க போகிறோம். எப்படி பாத்தி கிண்டுறதுன்றதை பார்ப்போம். ஓகே சரி, இதில் தான் நாங்கள் வந்து பாத்தி போட்டிருக்கோம். முன் வாசல்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதியில் தான் வந்து பாத்தி போட்டுக்கிறாங்க. ஆனால் நான் அன்றைக்கு ரோட்டால் பார்க்குறேன் உண்மையிலேயே ஒரு சுருட்டை பாம்பு போகுதுன்னு அவங்களோட வீட்டு வேலைக்குள்ளே போயிட்டுது. நான் பாம்பை கண்டு ஆட்டி வீட்டுனாலும் கூப்பிட்டு சொல்கிறேன் பாம்பு வந்திருக்குது பாருங்க கவனம்னு சொல்லி. நிறைய ஒரு இடத்துல வெளியில் போனாலும் கடிச்சிருமாண்டு. அன்றைக்கும் ஒரு டவுனுக்கிட்ட போய்க்க மெத்தக்கடை சந்தி அதாவது பக்கத்தில் ஒரு வீட்டை ஃபோன் அடியிலேருந்து அடிச்சிடான்ட்டு அவையில் ஒரு தினம் பார மாதிரி தெரியல. இதுதான் இதுக்குள்ளே இப்போ அதுவரை அதே நினைக்க பயமாக தான் கிடக்குது. பாம்புகள் பூச்சிகள் வந்துடுமோன்றதை. இப்போ நாங்கள் வந்து பாத்திக்கின்றதுக்கு இந்த பக்கம் கிடங்கு எடுக்கணும். இது வந்து எனக்கு ஒரு ஆள் சொல்லி தந்தது. இதான் உண்மை. ஓ, கிழங்கே வட்டி விட்டுறாத மம்பட்டியாலேன்னு சொன்னார். ஓ, கிழங்கா கிழங்கண்ணே எங்களுக்கு இப்போ கிழங்கு பூரான வட்டித்தாங்க. ஓ, அது நல்லா இருக்கு வேணாம். பாம்புக்கு வேலைக்கே பயமாட்டாங்க. கிழங்கு ஒரு வாரம் காசு இந்த மேலே தாழ்மா கண்டி ஆச்சுட்டு கிடங்கு. இந்த தாழ்மா கண்டா தண்ணி வந்துடும்.
சுக்கு வந்துட்டான் பார்த்தீங்களா அந்த டைமில் ம் இப்போ பனங்க இதெல்லாம் வந்து கிழங்கு பார்த்தீங்களோ பனங்கிழங்கு எங்கட எங்களுக்கு கிழங்கு பெருசா தேவையில்லை பூரா வந்து ஐயா சீசன் வந்தோடனே பனங்கிழங்கு இங்கே இருக்குது இங்கே பாருங்க, இது ஒரு கிழங்கு இது கிழங்கு இது 7 கிழங்கு இது ஒரு கிழங்கு கிழங்கு ஒரு வார் பார் ஆனால் இது சீசன் இல்லாத பனங்கிழங்கு பார்த்தா ஆசையாக இருக்குது தெரியுமா அது மாதிரி கிடைக்கும் அதை வாங்க வேணும் முடி பாத்தி என்ன அப்பா எல்லாம் வாங்கு நான் சொல்கிறத ஓய். கேட்க சீசன் இல்லை இருக்கிற நேரங்களில் கிழங்கு பெருசாக நாட்டம் இருக்கா சாப்பிட அப்பா ஒரு பெரிய கிழங்கு பிடிங்க ஐ கிழங்கு கிழங்கு கிழங்கும் பாம்பும் ஒரே தோல்மே கிடக்கு பாம்புண்டே அதையும் கிடக்கு பார்க்க அதே பாம்பையும் கையால் இழுத்து விட்டுருவேன் கையில் வைக்காது எனக்கு வேமா கிடக்கு இஞ்சாலவா பாம்பு ஐயோ செத்து போற பாம்பு ஓகே மண்ணுக்கு பாம்பு மனக்கு நிக்கிறது அப்போ கிழங்குல ஓ இதான் பெருசா இல்ல நெருக்க இஞ்சால போடுவோமே ஊமல் கொட்டியே ஒரு பக்கம் மூளைக்க போடுங்க அங்கால சருமி இருந்து கத்தி எடுத்து வந்து பட்டுமே இந்த கிழங்கு சின்ன சின்ன கிழங்கு அது சீசன் இல்லாத கிழங்கல்ல ஏ சின்ன தான் பெரும் கிழங்கு சின்ன தான் பேரும் அது இப்போ சீசன் தானே இல்லை அது அடுத்த மாதம் தான் சீசன் முழங்கு அப்போ இன்னும் முத்தேலியோ சில விளையில எல்லாம் முத்திட்டு அப்ப நான் பீலி வந்துட்டு முத்தி எல்லாம் பிஞ்சு போச்சு அப்ப நான் கிழங்கு எடுக்க போறேன் நான் என்னன்னு சொல்றது எல்லாமே வந்து இங்க நோஞ்சா நாக்கள் மேலே குடிக்க தண்ணி ஊத்து போடுது தண்ணி இறங்கிட்டு ஆக முத்திட்டு போல முத்தினதுக்கு வந்துட்டு அப்ப நானும் கிழங்கு எடுக்க அப்பா அங்க நில்லுங்க என்ன நீ கத்துல பயந்து சொல்றேன் நான் மோனிக்கு அடுத்துட்டு அவர் கிழங்கு இது கொஞ்சம் மண் எடுக்கணும் பார் கத்தி எங்க மோனிக்க கொண்டு நான் வெட்டி பார்க்கணும் அம்மா மண்ணெல்லாம் எடுத்து செட் பண்ணி போட்டு உங்களுக்கு நான் வந்து கிழங்கு எப்படி எடுக்கிறேன்றதை காட்டுறேன் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழங்கெல்லாம் கிண்டியாச்சு பாம்பு லட்சம் ஜோசன் தான் வந்து ஆகிறது ஒரு கிழங்கு கிழங்கு எடுத்தது அப்பா ஓ இது கிழங்கு இது கிழங்கு இது கிழங்கு இந்த இது கிழங்கு இது கிழங்கு இது கிழங்கு எல்லாம் நானும் எடுக்க போறேனப்பா நீங்களே தோண்டி எடுத்தா நான் நான் எடுக்க போறேன் நான் ஒரு கிழங்கு கிடக்கா ஒரு வார் ரெண்டு கிழங்குல கிடக்கா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க நான் 3 கிழங்கு எடுக்கிறேன் கிழங்கு உனக்கு விளக்குறா எடுத்து போடுங்க இது ரெண்டு அவசரப்பட்டு கையில் வைக்காத அம்மா அதுக்கு கை வைக்காத சரி சரி நீ விளத்தினில் வா விளத்தினில் கிழங்கு இருக்கு விளத்தினில் தெருவு பண்ணிட்டு கால் அப்ப எல்லா மணிக்கும் கிழங்கு இருக்குமோ எல்லா மண்ணையும் கிழங்கு இருக்கு அப்ப எல்லா மணியும் தோண்டுங்க அந்த இருக்குப்பா அதை தோடுங்க அது இல்லப்பா அங்க இருக்கு அந்த அங்க அங்க அது அந்த இருக்கு நிறைய அப்படி படபடியா வருது கிழங்கு 3 கிழங்கு வந்துட்டு இதுல ஏத்து நான் நினைச்சு எடுத்துக்கிட்டு அப்பா அடுத்தது மண்ணோட இழுக்கும் கிடுக்கலாம் வேரோட குடும்பம் போட்டு கொண்டு இவ்வளோ கிழங்கு வந்துட்டு அதில் எடுத்துக்கிறேன் இது நாங்கள் வாங்க தேவையில்லை எல்லா இடத்துக்கும் மண்ணையும் தோண்டி தான் வந்துடும் கிழங்குவேன் ம் சரி அதே மாதிரி இந்த பக்கத்தாலே எடுப்போம் இருக்கு கிழங்கு இந்த கிழங்கு மண் எடுப்போம் ஓ பெரிய வேலை ஆனால் கிழங்கு பார்த்தீங்க இது கிழங்கு கிழங்குப்பா கஷ்டப்படுற அளவுக்கு கிழங்கு வராது போல எனக்கு என்ன கிழங்கு கிழங்கு இல்லை இது கிழங்கு எல்லாம் ஒன்று பெரிய யோசனை இல்லாமல் அதுதான் நிறைய கிழங்கு நிறைய கிடக்குது அழி சிலது வடலி ஆயிட்டு சிலதுகள் ம் சிலதல் வடலி ஆயிடுச்சு இந்த வடலி அது அப்பா இப்போ எடுக்கிற வடலி எட்ட தான் வச்சு கிடக்கக்கூடாது அந்த வைக்கிற மாதிரி இல்லை உண்மையாக கஷ்டம் அப்பா அந்த கிடக்கு இதை கொண்டு அங்க கிடக்கப்பா எங்க அந்த அதுல பேர் நான் தெரியும் பாருங்க நல்லா தெரிஞ்ச மாதிரி இல்லை சரி அது வேற இல்லாம அப்பா எடுக்கிறேன் கிழங்காங்களுக்கு வேணாம் பூரா தாங்க பூராணும் பூரா இது பாம்பு 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 வெட்டி எறியலாம்
இஞ்சிட்டா பிஞ்சு கொஞ்சம் வருது. அழுகு அது மேல நிற்க தண்ணி அப்ப அங்க கிடக்கு தள்ளுங்க நான் எடுத்துக்கிறேன் பாரு பாரு நிற்க வராது பொருள் ஒம்பட்டிக்க வராது ஒம்பட்டி இது பெரிய வேலைப்பாடு தான் தெரியுமா கிழங்கு அங்கே அம்மா வெட்டிட்டு வைக்கட்டும் பூரா நம்ம இதை விட்டுங்க பேரமா இருக்கு நல்லா ஆனால் இது தண்ணியாக தான் இருக்கு போடுறான் வெள்ளை கலர் போடுறான்னு இந்த ஊமல் கொட்டை நல்ல பேரமாக கிடக்கு ஊமக்கொட்டை இதுவும் நல்ல பேரமா கிடக்கு ஊமக்கொட்டை அவனை கத்திருக்க போயிடாக்கோ வெட்டுக்க அங்கே பூரான் வெட்டுறேன் திங்க அழி அது கிழங்கு இப்படி இருக்கான்ட்டு அப்போ கிழங்கும் வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை ராஜா. அது என்னண்டா சூழல் குன்ற சொல்லுதோட ஆ பாத்தி போட்டாலும் பண்ணணும் போட அழுகி போட்டு வந்து என்ன செய்யுது இவ்வளோ நாட்டேண்டுட்டு இல்லாட்டி விட்டுட்டோம் நல்ல பூரானா பார்த்தா மகுதாருனா இது ஓகே ஒம்பட்டி பட்டு விழுந்துச்சு மம்பட்டி வட்டி விழுது தேலகலன்ட்டு நல்லுங்க வெயில் ஒரு குழம்பு குழம்பு தரலாம் என்ன இது கேளாதா ஓ இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. கொட்டையும் பிள்ளை கிடக்க வருவாங்களோ சரி நான் கொடுத்து விடலாம் அப்படின்னா பென மரத்துக்குள்ள நிற்பாங்களே. பனை ஓலையிலேருந்து தென்னை ஓலை ஆனா இல்ல நடுவு கிடக்குற கிழங்குறல ஓ பெஞ்சு ஓ டேஸ்டா இருக்கும் போல நாளைக்கு நாங்கள் விடுற தண்ணி இந்த மரங்களுக்கு அதுதான் குளிஞ்சு வைக்கிறது நடுவு கிடக்குற கிழங்கு ஓகே போல கிடக்கு ஓ இதுலங்கள முட்டி போய் கிடக்கு அத இங்கே கால் கையெல்லாம் மட்டும் போட்டுட்டு இததான் அடுங்க அடுங்க சொல்லி கொண்டிருங்க அவங்க மெருளுக்கு பின்ன கிடக்குற கிழங்குல ஓகே கிடக்கு அப்பா இது ஊமக்கொட்டை வரும் இந்த ஊமக்கொட்டை பண்ணா இதை வட்டி பாருங்க ஒரு அளவு ம் எதுக்குள்ள வட்டி பாருங்க. இந்த ஊமக்கொட்டை இங்க கிடக்கு ஊமக்கொட்டை இது ஊமக்கொட்டையா கிழங்குன்றது பெரிய வேலை தான் அப்பா பூரானுக்காண்டி தான் இந்த கிழங்கு எடுக்கிறேன் பூரானுக்காண்டி வாங்க கிடக்குறோம். இலங்கை எங்களுக்கு என்ன மம்பட்டியும் கொஞ்சம் இங்க வயசு போனாக்கல முடி வயசு உனக்குள்ள முடியும் முடி இல்லையா இது நல்லா இருக்குது இவ்வளோத்துக்கே கிடைத்த என்னது இது கிழங்கு. ஓ இது கொஞ்சம் இது ட்வின்ஸ் இது ட்வின்ஸ் ஒட்டி இரட்டை பிள்ளைகள் இங்கே பிரிக்காச்சு. ஓ ஆப்ரேஷன் நார்மலாக முடிஞ்சது நார்மலாக முடிஞ்சது ஒரு ஆளு கொஞ்சம் பிரச்சனை சீரியஸ் ஐசியூவில் நிற்கிறேன். என்ன மாதிரி இதில் ஒன்று கிடைக்க செய்வோம் போகிறோம். எல்லாம் கொஞ்சம் பிஞ்சு சின்ன தன்மையாக கிடக்கிறபடியா என்ன கொஞ்சம் விடுவோம் மட்டும் பார்க்கணும் என்ன ஓமா என்ன விட்டுட்டு இன்னும் கொஞ்ச நாள் போக கிண்டுவோம். இப்போ எங்கட சேவை கிடைத்தா முத்தையிலேன்னு சொல்கிறீங்களா அப்போ ஓ முத்திட்டு ஏன்னா இங்கே பீலி வந்துட்டுது. அப்போ எங்கட வீட்டுக்கு வைக்க எங்களோட வீட்டு தேவைகளுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஓ ரெண்டு அடைப்போம் ரெண்டாக ஃப்ரெஷ் ஆனது. ஆ ப்ரெஸ் ரைட் கலச்சும் போட்டு ஓமடாப்பா சும்மா வேலையை விடிஞ்சலேருந்து சுக்கு பயப்படுறான் சில கொத்த இது கொஞ்சம் பார்க்க ஆனால் இல்லை சூறு இது வாய்ப்பில்லை ராஜா. ஒன்றும் இல்லை உண்மையில அந்த பூரான வச்சுக்கலாம் நடுவுக்கு ஓகேயா கிடக்கு புலாம் கிடக்கு இங்கே அந்த பூரான் பிள்ளையா கிடக்குல்ல ஒன்றும் சரியில்லை பூரா சீந்தல் இது என்ன மாதிரி சரியில்லை அப்படி இது சிக்க பார்ப்போம். அப்போ நான் கொஞ்சம் இதை கிண்டி போட்டு உங்களுக்கு காட்டுறோம் அப்படின்றதையா செடி அளவில் இதான்ற அளவுக்கு இல்லை. பயந்து வந்த மோனிகா செடி பாம்பு கேள்வி மோனிகா உங்க நல்லா பாம்பு சின்ன படம் பிடிச்சிப்பேன். This is fine. இததான் சீனாக்கார தின்னுவினா I seen சரி கையில் எல்லாம் அப்படி தேத்துக்கிறீர் மண்ணோட இதைத்தான் வச்சு சாப்பிடுவாங்க. ஓ தண்ணியோட போட்டு தண்ணி போட்டு நாக்கில் இப்படி நாக்களிப்பு மீனுக்கு இறையா போடுறது குளத்துக்கு மீன் பிடிக்கிறப்போ இறையா போடுவாங்க.
கிழங்கு வரலாம் இவ்வளோதான் கிழங்கு வேறு கீழே கிண்டிக்கிறோம் மிச்சப்புறம் கிண்டோம் விட்டுட்டு வேற இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாத்தையும் வட்டி எடுக்க போகிறோம் வட்டி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஓகே பாருங்க வட்டி போட்டு இதில் பிடிங்கின கிழங்காண்டு பார்த்தா அவ்வளோதான் நான் நினைக்கிறேன் இது வந்து நாங்கள் இந்த மார்கழி மாதம் பாத்தி போட்டபடியால் போடுறதுக்கும் ஒரு 10ஆம் மாதம் 9-10 போடுவேன் நாம். அது நாங்கள் போட்டது நாங்கள் கார்த்திகை கடை சீலடி மார்கழியா இருக்கணும் போலடா கடை மேரிக்கை போட்டபடியாக தான் அந்த மாதம் பிழைச்சி போட்டுட்டோம் போலடா கார்த்திகை தான் போட்டுக்கணும் அதான் பிழைச்சிட்டு பதம் பிழைச்சிட்டு ஏன்னா அந்தந்த மாதத்தில் போட்டது தான் அந்த பருவத்தில் எடுக்கலாம் போலடா ஆனால் முத்திட்டு தானே ஆனால் சிலது முத்தி இருக்கு சிலது எல்லாம் முத்திட்டுது எல்லாம் முத்தி ஆனால் தண்ணி ஆயிடுது தண்ணி பூங்கொண்டோட ஊத்தியில் இழுத்து வச்சுக்கு பூங்கொண்டுக்கு அப்போ இருக்கிற சத்தெல்லாம் வாங்க பாதி தான் இழுத்துட்டுதோம் ஓ அதுக்கு அது பாத்தியம் கிண்டி விட்டோம் சொத்திக்கலாங்களாம் பாருங்க மனுஷன் கிழங்கு சாப்பிட்டால் பனை போல இருப்பாங்க முந்தைய காலத்தில் அப்படித்தானே பனங்கிழங்கு தானே சாப்பிட்றேன்னு சொல்கிறது பெனங்கிழங்கு அவிச்சு சம்பல் போட்டு சாப்பிட்றது சரி இதையும் பட்டி போட்டு உங்களுக்கு நான் காட்டணும் அப்படின்றது எங்களுக்கு முதல்ல இது பூரான் பட்டி தாங்க ஃபஸ்ட்டுக்கு சரி இங்கே பார்த்தா சுக்கு வந்து கிழங்கெல்லாம் கழுவி கொண்டு நிற்கிறான் வந்த கிழங்குல பாருங்க எப்படி இருக்கான்ட்டு இந்த நாங்கள் நெச்ச மீது பிழைக்க போகுது இந்த கிழங்கு தான் இந்தியாவில் சருமி உரிச்சு கொண்டு நிற்கிது எல்லாம் சோல் எல்லாம் தண்ணியா வருது ஆனால் நேச்ச அளவுக்கு இல்லைண்ணே அது மண் 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 சரி அப்போ வந்து பார்த்துட்டு இந்த ஒரு சில கிழங்குகள் ஓகே தான் கிடக்கு இல்லையண்டே இல்லை சும்மா எங்களோட வீட்டு தேவை கிடக்கலாமேண்ணே வீட்டு தேவையிலுக்கு ஓகே தானே உறவுகளுக்கு இதில் இந்த நீ கொண்டு போய்த உறவுகளுக்கு கொடுக்குறதுக்கு வீடியோவில் பார்ப்பினேன் தானே இல்லை இதை கொண்டு போனால் இது உறவுகளி தான் எறியுங்கள் எனக்கு அதுதான் அப்போ அது இந்தியாவில் சரி வராது சரி அப்போ இந்திய நாள் கிழங்குன்ற இது முடிஞ்சுது பார்த்துருப்பீங்க அங்கால மிச்சம் தேவைக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எடுப்போமே என்ன பிடிங்கி அதான் முத்த கிடக்கு இன்னும் கொஞ்சம் முத்திட்டு ஃபீலி வந்துட்டுது என்னாலும் பிறகு தேவைக்கு சுட்டு சுட்டு சாப்பிடுவோம் எடுத்து ஏண்ணே ஓகே அப்போ வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறோம் என்ன சுக்கு நாங்கள் வந்து வீடியோ முடிப்போம் என்ன சுக்கு வீடியோண்ட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் சரி ஓ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம் பாய்